ஓகே ஹாய். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் கேள்வி வழங்கும் சரி நான் நினச்சேன். ஸோ நாங்கள் இப்போ ஒன்றாவது ஃபஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் சமரியை பார்த்துருப்பீங்க. பட் சம்டைம்ஸ் எல்லாம் வந்து தியரி கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் டிரெக்டாக இந்த வீடியோக்கு வந்திருக்கலாம், நோ ப்ராப்ளம். இருமுனைவு டிரான்சிஸ்டர் அப்படி தாரிச்சு டிரெக்டாக வரீங்க. சம்டைம் உங்களுக்கு தியரி கிளியரில் இருந்துச்சு. நான் முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இதே ப்ளேலிஸ்ட்டில். அதை கொஞ்சம் கோத்ரோ பண்ணிவிட்டு இவ்வளோ வாங்கினேன். இருமுனைவு டிரான்சிஸ்டரில் ஓகே பிஜெட் என்பின் ரெண்டு வகைப்படுத்தலும், ஒரு முனைவில் என் சேனல் பி சேனல் ரெண்டு வகைப்படுத்தலும். சில வித்தியாசம் இருக்கும். தொழிற்பாடானயமாக சமன். ஓகே, இப்போ ஒன்றாக இலத்திரன் சுற்றில் டிரான்சிஸ்டர் பயன்படுத்தப்படும் இரு சந்தர்ப்பங்கள், ரெண்டு சந்தர்ப்பங்கள் என்னன்னு சொல்லி கேட்காங்க. அப்போ டிரான்சிஸ்டர் நாங்கள் ஒன்று விரியலாக்கியாக தொழிற்படுவோம். விரியலாக்கியாக டிரான்சிஸ்டர் தொழிற்படும். அடுத்தது வந்து ஸ்விட்சாக யூஸ் பண்ண இயலும், ஆலி ஒன்றை யூஸ் பண்ண இயலும். அதாவது நாங்கள் இது வந்து கேட்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும் டிரான்சிஸ்டர் வச்சு ஆன் ஆஃப்னு சொல்லி மூடு கொண்டு போகலாம். உதாரணமாக பிஜேடியை நிரம்பலுக்கும் துண்டிப்புக்கும் இடையில நீங்கள் மாற்ற சந்தர்ப்பத்தில். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் எங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ என்பிஎன்ல என் சேனல் ஜேஃபெட்ரையும் அமைப்பில் எழுதி முடிவிடங்களை பேரிடுக. அப்போ இப்போ நாங்கள் என்பிஎன்னை எடுத்துன்னு சொன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்பிஎன் டிரான்சிஸ்டரை நாங்கள் எடுத்துன்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டுக்கு இந்த படத்தையும் வரையேன், அதுக்கப்புறம் குறியீட்டையும் வரையேன். என்ன சொன்னா இதில் சின்ன விளக்கமான உங்களுக்கு இருக்கணும், அவேர்னஸ் ஒன்று இருக்கணும் அபவுட் திஸ். இதில் வந்து நீங்கள் மாசுபடுத்தலில் நீங்கள் மாசுபடுத்துகிற நேரம் எமிட்டர்ட சைட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுவோம். எமிட்டர்னு சொல்ல பார்க்கும். இப்போ நான் இதை எடுத்துன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு இதில் சைட் வைஸாக பார்க்க சந்தர்ப்பத்தில் இப்போ இது என், இது பி, இது என்னண்டா இங்கால பக்கம் பாருங்க, அந்த எண் பக்கத்தோடு இந்த பக்கம் பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் எமிட்டர். இங்கே பேஸ். ஓகே, பேஸ் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இது கலெக்டர். ஏன் நாங்கள் பெருசாக வரைஞ்சோன்னா அங்கேதான் கூடுதலான மின்னோட்டம் போகுது. அப்போ அங்கே கூடுதலான இலத்திரன் பாய்ச்சல் வேணும். ஆகவே இந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா எஸ்ஐகளுக்கு எதுக்கோ வரைய சொல்ல நேரம் இதை லிட்டில் பிட் கன்சிடர் பண்ணுங்க, நல்லா மச் பெட்டர். ரெண்டும் ஒரே அளவுன்னு சொல்லியது இல்லை. ஸோ இங்கே நாங்கள் குறியீட்டு வடிவத்தில் பார்த்துன்னு சொன்னால் இது பேஸாக இருக்கும், மின்னோட்டம் கீழே நோக்கி போகும். இது எமிட்டர், இது கலெக்டர். இப்படி நிலைமையில் இருக்க போகுது. இதுதான் என்பிஎன். அப்போ இங்கே என் சேனலை மட்டும் கேட்டிருக்கான். ஸோ நான் என் சேனலோட குறுக்கோட்டு பரப்பு எடுப்போம். இங்கே அதோட குறியீட்டை பார்ப்போம். அப்போ என் சேனலோட குறுக்கோட்டு பரப்பு நாங்கள் பார்த்துன்னு சொன்னால் ஐ திங்க் நீங்கள் இதுக்கு முதல் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே விஷயம் தான் திரும்பி வரப்போகிறேன். இங்கே பி பகுதி, இதுலேயும் பி பகுதி, நடுவில் என் பகுதி இருக்க போகுது. இது ரெண்டும் ஒரே அழுத்தத்தில் இருக்குன்னு சொல்லதை நாங்கள் ரீப்ரசன்ட் பண்ணது. கேட் வந்து நாங்கள் இதில் வயரிங் சேம் கனெக்ஷனில் கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து இங்கே சோர்ஸ் இருக்கும், வயர் கனெக்ஷன் டச் இல்லாமல் வரணும். இங்கே ட்ரைன் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ இதை குறியீட்டு வடிவத்தில் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிச்சோன்னா நோ வரிஸ். இங்கே ட்ரைன் இருக்க போகுது, இங்கே வந்து சோர்ஸ் இருக்க போகுது, அப்புறம் இங்கே கேட்ஸ் இருக்கும். இதில் எரோமார்க் வந்து கால்வாய்க்கு இங்கேருந்து போயிடும். ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் ரெண்டையும் குறியீட்டு வடிவத்தில் வித்தியாசம். அப்போ எங்களுக்கு இதுவும் சரி இதுவும் சரி. 3 இயல்புகளை ஒப்பிடட்டுமா? என்பிஎன்டையும் பிஎன்பிடையும் 3 இயல்புகளை கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. என்பிஎனை பற்றியும் பிஎன்பியை பற்றியும் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் அதுதான் தியரியில் இது பேசல, இந்த கேள்வியில் வரும்ன்றதால. அப்போ என்பிஎன்னையும் நான் என் சேனலையும் கம்பேர் பண்ணினா இங்கே வந்து 2 பிஎன் ஜங்ஷன் இருக்குது, இங்கே வந்து ஒரு பிஎன் சொல்லி தான் இருக்குது. அங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு பிஎன் சொல்லி தான் இருக்குது. இது வந்து மின்னோட்டம் ஐபியால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இது வந்து அழுத்தம் விஜிஎஸ்ஸால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. கண்ட்ரோலிங் யூனிட்னு சொல்லி வரைச்சலாம். அடுத்தது இங்கே இரைச்சல் இருக்குது, இங்கே இரைச்சல் குறைவு. அதோட பார்க்கச்சிலும் இந்த இரைச்சல் நாய்ஸ் வந்து குறைவாக இருக்க போகுது. ஸோ மோர் தென் தட் அதை விட நாங்கள் கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் இங்கே வந்து இரு காவிகளும், அதாவது பெரும்பான்மை காவிகளும் சரி சிறுபான்மை காவிகளும் சரி நாங்கள் பார்த்துச்சலும் துளையும் இலத்திரனும் மின்னோட்டத்தை பங்களிப்பு செய்யும். இங்கே ஒரு காவி மட்டும் ஒன்று இலத்திரன் இல்லைன்னு சொன்னால் துளை, அதாவது என் சேனலில் இலத்திரன் அப்படின்னா துளை பங்களிப்பு செய்யும். அடுத்து இங்கே பி சந்தி முன்முக கோடலில் இருக்கும், ஆனால் இங்கே விஜிஎஸ் சந்தி பின்முக கோடல் இருக்கும். அடுத்து வந்து இது உயிர்ப்புல
விரியலாக்கம் செய்யும் என்பிஎன். என் சேனல் நாங்கள் எடுத்துன்னு சொன்னா நிரம்பலகான் விரியலாக நடக்கும். இப்படியே கம்பேர் பண்ணிட்டு போகலாம். இதில் சரி 3 இருந்தாங்கன்னா ஓகே. சிறப்பியல்பு வலைகளை வரைந்து காட்டுக. சரியா, ரெண்டையும் சிறப்பியல்பு வலைகளை வரைந்து காட்டட்டுமா? ஸோ நாங்கள் அடுத்த பேஜ் ஒன்று போவோம். இதில் ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து வரையன் பிஜேடியில் என்பிஎனுக்கு. ஸோ இதில் வந்து நல்லா பாருங்க, அந்த பீட்டான்னு சொல்லுறது ஒரு மாறிலின்றபடியால் வெப்பநிலைக்கு மாறப்போகுது. மற்றபடி மாறிலின்றபடியால் விசி கிராஃப் வரைவோம். இது அப்படியோ ஒரு லைனில் வந்து அப்படியே பிரிய போகுது. இப்படி ஒரு லைனுக்கு வந்து இப்படி ஒரு லைனில் வந்து இப்படியோ பிரியும். லைனில் வந்து இப்படியோ பிரியும், இப்படியோ பிரியும், இப்படியோ பிரியும், எப்படியோ பிரிய போகுது. இதில் இங்கே 0 ஆகி போகிற சந்தர்ப்பம். இதை நாங்கள் துண்டிப்பு பிரதேசம் சொல்லுவோம். இங்கால வாரத்தை நிரம்பல் சொல்லி சொல்லுவோம். இதுக்குள்ள வாரத்தை உயிர்ப்பு பிரதேசம் சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இது அப்போ ஐசிக்கும் பிசிக்கும் உள்ள கிராஃப். பட் நாங்கள் இதை எடுத்தோம் சொன்னால், இப்போ என் சேனல் ஜேஃபெட் எடுத்துன்னு சொன்னா, என் சேனல் ஜேஃபெட் நாங்கள் கன்சிடர் பண்ணினா ஐடிக்கும் பிடிஎஸ்க்கும் வரையப்படும் கிராஃப் வந்து ஐடிக்கும் பிடிஎஸ்க்கும். ஸோ அங்கே நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தியரிக்கிலே நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். தனித்தனியாக வரைஞ்சி என்ன செய்யணும்? கம்ப்ளீட் பண்ணணும். தனித்தனியாக வரைஞ்சி வந்து நீங்கள் இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொன்றும் தனித்தனி லைனில் வரப்போகுது. ஸோ அப்போ நாங்கள் அதை வரைஞ்சோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு பார்டர் போட்டுக்குவோம். விடிஎஸ்ட சின்ன பெருமானம். அப்போ இது விடிஎஸ்ட சின்ன பெருமானம் இருக்க போகுது. ஸோ அதனால் நாங்கள் வரைஞ்ச அந்த லைனிங் வந்து இங்கேருந்து எடுங்கோ, இங்கேருந்து லைனிங் எடுங்கோ. ஸோ இப்படியே லைனிங் இங்கே வர வந்துட்டு, ஸோ ஒன்றாவது கிராஃப் நாங்கள் எடுப்போம். இதுக்குள்ளே வர கிராஃப் எல்லாம் நேரோடு கிராஃபாக இருக்கும். அப்புறம் ஏ பரிமாணம் அற்ற பிரதேசம், ஸோ வலை, அதுக்கு பிறகு வந்து நிரம்பல், அப்புறம் உடைவு. சிமிலர்லி ஏ பரிமாண பிரதேசம், ஏ பரிமாணம் அற்ற பிரதேசம், நிரம்பல், உடைவு. நான் நிச்சயம் வரையில் ஒரு 2-3 வரைவும் போதும். ஏ பரிமாணம் பிரதேசம், ஏ பரிமாணம் அற்ற பிரதேசம், 2-3 பிரதேசம் செல்லிலும் நிரம்பல், உடைவு. இப்படியே கிராஃப் வரப்போகுது. ஸோ நான் எல்லாத்தையும் வரையல. இது எனக்கு செல்லிலும் ஏ பரிமாணம் அற்ற பிரதேசம், ஏ பரிமாண பிரதேசம். இது வந்து ஏ பரிமாணம் அற்ற பிரதேசம், ரெண்டையும் சேர்த்து 3 பிரதேசம். இது உயிர்ப்பு இங்கால, இது நிரம்பல் இங்கால உடைவு. இப்படியா இருக்க போகுது. எதுக்கு? என் சேனல் ஜேஃபெட்டுக்கு. அப்போ இது ரெண்டையும் உங்களுக்கு இங்கே கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் யூ டன் இட். இப்போ என்பிஎனில் அடிகாலி. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பிஎன் ஜங்ஷன் வந்து முன்முக கோடல் இருக்கணும் தொழிற்பாட்டுக்கு. ஆனால் இங்கே இது வந்து பின்முக கோடல் இருக்கணும் தொழிற்பாட்டுக்கு. அதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். இங்கே ரெண்டையும் பற்றி கம்பேர் பண்ணி உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி. இப்போ நாங்கள் தியரிட்டிக்கலாக இதில் அவங்க வினவி இருக்க அந்த பாட்டுக்கு நாங்கள் போகணும்னு சொன்னால், இதை அப்ளிகேஷனை பார்த்து, ஸோ இங்கே உங்களுக்கு கேட்டிருக்கு விஜிஎஸ் பூச்சியமாகனா கிளர்ஸ் ஏற்படும் போது விடிஎஸ்ஸின் இழிவு பெறுமதியை கணிக்க. ஓகே, உதாரணம் கிள்ளல் நிலைமையில் செயற்படுகிற நேரம். உங்களுக்கு தெரியும் அழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவது வந்து விஜிஎஸ் மைனஸ் விடிஎஸ். ஸோ கிள்ளலில் இந்த அழுத்த வேறுபாடு கிள்ளல் அழுத்தத்துக்கு சமன். ஸோ விஜிஎஸ் மைனஸ் விடிஎஸ். ஸோ விஜிஎஸ் பூஜ்ஜியம் சொன்னா கிள்ளல் அழுத்தம் எதுக்கு சமனாக இருக்க போகுது? விடிஎஸ்ல மறை பெருமானம். விஜிஎஸ் பூஜ்ஜியமாக இருக்க சந்தர்ப்பத்தில் கிராஃபை பாருங்க. இதில் மறை பெருமானம் இதில் பெருமானம் 4. ஆகவே கிள்ளல் அழுத்தம் எதுக்கு சமன்னா -4 வோல்ட். நான் உங்களுக்கு சொன்ன மறையில் இருக்குன்னு சொல்லி தியரியில் -4 வோல்ட் கிள்ளல் அழுத்தமாக இருக்கும். சிம்பிளாக கேள்வி கேட்டு இருக்கான். இப்போ விஜிஎஸ் -2 வோல்ட்டாக இருக்க நேரம் விடிஎஸ் 5 வோல்ட் ஆகும் இருக்கும்போது வடிகால் மின்னோட்டம் என்ன? கேள்வி கிளியராக நினைக்கணும்.
VGS வந்து -2 வோல்ட் ஆகவும் VGS வந்து VDS 5 ஆகும். இப்போ இங்கே கொஞ்சம் பாருங்க, VGS வந்து -2 வோல்ட் ஆகவும் VDS 5 வோல்ட்டாகவும் இருந்தால் கிராஃபை பார்த்து ஒரு பிள்ளைக்கு செல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த 2 வோல்ட்டுக்கு மேலே நிரம்பலுக்கு போய்த்து. VGS இந்த -2க்கு மேலே நிரம்பலுக்கு போய்த்து. அப்போ நிரம்பலுக்கு இது போயிடுச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல 4 மில்லி ஆம்பியர்ஸில் மாறா மின்னோட்டம் ஓடும். அப்போ அடி மின்னோட்டம் 4 மில்லி ஆம்பியர்ஸில் மாறா மின்னோட்டம் ஓடும். இதே ஒரு கிராஃப் இல்லாமல் வந்துன்னு சொன்னா நிரம்பலை எல்லாம் டெஸ்ட் பண்ணணுமே. அப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே நாம் பார்ப்போம், இந்த டெல்டா வின்னு சொல்லி நாங்கள் தியரியை கொஞ்சம் ரிகால் பண்ணதுக்காக வரேன். VGS பெருமானம் என்ன -2, VGS என்ன -5. அப்போ என்ன வரப்போகிற -7. நல்லா பாருங்கள், -7ன்னு சொல்லுது கீழே எழுத்த -4 விட சிறுசி. கீழே எழுத்த -4 விட சிறுசி. மைனஸில் நம்பர் ஒன்று கூடச்சுலாம் பெருமானம் குறையுமே. அப்போ உங்களுக்கு சென்னால் இப்படி வார சந்தர்ப்பத்தில் இது நிரம்பல் அடைஞ்சு தொழிற்படும் சொல்லி பாருங்கள், இது நிரம்பல் தான் இருக்குது. அப்போ கிராஃபில் இந்த நார்மல் அடுக்கையிலும் 2 வோல்ட்டோட VDS கூட போனால், அதாவது VGS -2க்கு நிரம்பல் அடைஞ்சிடும். அது மின்னோட்டம் மாறாது, 4 மில்லி ஆம்பியர் இருக்குது. சிம்பிளான ஒரு கேள்வி. இப்போ கேட்கான் VG வந்து 5 வோல்ட் ஆகும். அப்படின்னா இந்த இடத்துல உள்ள அழுத்தத்தை 5 வோல்ட்னு சொல்லி சொல்லுவான். VGS -2 ஆகும், ID 4 மில்லி ஆம்பியரும் VD 8 ஆகும் இருக்குதா R1 R2 R1 பெருமானங்களை கணிச்சு. ஓகே, ஹை, நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, உங்களுக்கு இந்த VGGயை 2 ஃபார்மேட்டில் செல்லும். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அழுத்த பிரியை சுற்ற வச்சு எனக்கு VGS செல்ல போனால் எனக்கு வரப்போகிற VD 8 வோல்ட்னு சொல்லியிருக்கான். ஸோ கொஞ்சம் VDD 15 வோல்ட்டு, VDD + 15 வோல்ட். இது மிஸ்ஸிங் ஆகுது. VDனா இந்த புள்ளியில் உள்ள அழுத்தத்தை தான் 8 வோல்ட்னு சொல்லி சொல்லலாம். அந்த டின்னு சொல்ல புள்ளியில் உள்ள அழுத்தம். அப்போ VDD முழுவதின் கீழ் R1 + R2ன்னு சொல்லி சொல்லுவது இன்ட்டு R2. இதுதான் அதனோட அழுத்தம். அப்போ VGட பெருமானத்தை தாரான் உங்களுக்கு 5ன்னு சொல்லி. VDD ஆல்ரெடி 15, R2 தெரியா, R1 தெரியும் சொன்னாங்க. R1 சார்பாடு விட காணும், R1 + R2. இந்த சுருக்கினோம்னு சொன்னால் இங்கே 1 இங்கே 3. ஸோ எனக்கு சொல்லலாம் R1 + R2ன்னு சொல்லி சொல்லுவது 3 R2க்கு சமன். ஆகவே 2 R2 எனக்கு ஈக்குவல்னு சொன்னால் R1. ஸோ R2ன்னு சொல்லுது R1/2. ஸோ R1 பெருமானம் ஆல்ரெடி தந்திருக்கான். R1 பெருமானம் 1 மெகாவோம். அப்போ இது வந்து 0.5 மெகாவோமாக இருக்கும். அப்போ 0.5 மெகாவோம்னு சொல்லுறதோட 500 கிலோ ஓமாக இருக்க போகுது R2. ஸோ R2ட பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன தெரியுமா செய்ய போகிறோம், RSம் RDயும் கண்டுபிடிச்சிடும். அதுக்கு VD தந்திருக்கான். அப்போ எங்கள் அடுத்த செல்லையிலும் இந்த IDRD பெருக்கத்தை வச்சு, இதே குறுக்க வாரத்தை வச்சு VDDயில் இருந்து VDயை கழித்து நான் RDயால் பெருக்கினா பிரித்தா வாரது ஐடியாக இருக்கும். பாருங்கள், இந்த 2 புள்ளிகள் இங்கே உள்ள அழுத்தம் 15ன்னு தெரியும், இந்த VDயில் உள்ள அழுத்தம் தரவில் வந்திருக்கான் 8 வோல்ட்னு சொல்லி பிரித்து RDயால் பிரித்தா. ஸோ இப்போ இதுலேருந்து RD எதுக்கு சமனாக போகிறோன்னா, நான் பிரதிடியன் டிரெக்டாக VDD எத்தனை 15, VD 8, மின்னோட்டம் 4 தர 10 -3. 15ல் 8 போன்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு வரப்போகிற ஐ திங்க் 7. ஸோ 7 இங்கில் 4. ஸோ 3.5 1.75 கிலோ ஓம்னு சொல்லி வரும். ஐ திங்க் சம்டைம்ஸ் சுருக்கல் மிஸ்டேக் இருக்கலாம், பட் இதுதான் ஐடியா, இதில் உள்ள விஷயம். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஹாய், அடுத்தது இந்த VG தெரியும் தானே. அப்போ எனக்கு இங்கே இருந்து இங்கே போகலாம். அப்போ இங்கேருந்து இங்கே போச்சலாம் IDRS என் ISம் உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ISம் IDயும் சமன். ஆகவே VGக்கு அடுத்த தொடர்பு கொண்டு எடுக்கலாம் IDRS ப்ளஸ் இது குறுக்கிற அழுத்தம் VGS. அப்போ VGன்னு சொல்லுறது தந்திருக்காங்க உங்களுக்கு 5. சாரி ID தெரியும் 4 தர 10 3 இன்ட்டு RS ப்ளஸ் VGS வந்து உங்களுக்கு தந்திருக்க வந்து -2. நல்லா பார்த்துக்கோங்க, -2. இது அங்கே இப்போ நான் கூட்டுப்படும் 7, திரும்பவும் 7 4ன்னு சொல்லி வரப்போகிறேன். ஸோ RSட பெருமானமும் அதே தான் இருக்க போகுது 1.5
75 கிலோ ஓம். சுருக்கி பாருங்க. ஐ திங்க் சரின்னு நினச்சேன் நான். ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் கேள்வி. மிச்சம் கஷ்டப்படுத்திடல அவங்கள. ஸ்மூத்தாக கேள்வி கேட்டிருக்கான். ஸோ ஜங்ஷன் ஃபீல்டில் ஒரு கேள்வி ஒன்று வந்தால் இவ்வளோ சிம்பிளாக வரும். ஸோ அதை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து லாஸ்ட்டாக 2019 பிறகு இது வரல. ஸோ மோஸ்ட்லி இந்த வருஷம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதால் தான் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியேன். ஸோ இதில் மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் கான்டாக்ட் மீ. ஓகே, ஹாய், விஷ் ஆல் த பெஸ்ட்.